Praise the Lord, brothers and sisters. இந்த நாளுக்குரிய வசனத்தை பார்க்கலாம். உங்களை எல்லாரையும் இந்த வீடியோவில் சந்திக்கிறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குரிய வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அந்த வசனம் நம்ம ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று இந்த கடைசி காலங்களில். இப்போ இந்த நாட்களில் நம்மளுடைய நம்பிக்கை எப்படி இருக்குதுன்றதை நம்ம ஆராய்ச்சி ஆண்டவருக்குள்ளாக திருந்துகிற காலம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறதுனா, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவை நம்பினவர்களா இருப்போமானா, நம்பினாக்கா கிறிஸ்துவை இம்மைக்காக மட்டும் நம்பினா எல்லா மனுஷரை காட்டிலும் பரிதபிக்க கூடியவர்களா இருப்போம்ட்டு இந்த வசனம் சொல்லுகிறது இல்லையா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் அப்படியாக சொல்லுது. இப்போ இந்த வசனத்துல இம்மைக்கு மாத்திரம் நீங்க கர்த்தரை தேடினா அப்படின்னா, நம் தேவன் இம்மைக்குரியவரே அல்ல. அவர் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார்னா, இம்மைக்கு இந்த உலகத்துக்கு வந்தார்னா நம்மளெல்லாம் ரட்சிக்கும் பொருட்டாகவே மாம்சம் எடுத்து வந்தார். அந்த கதை முடிஞ்சு போச்சு. அவர் எடுத்துட்டார் ஜெயம். இனி நம்ம தேவாதி தேவனை தேடணும். இம்மைக்காக அவரை தேடி 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 போறது அவருக்கு துக்கத்தை உண்டு பண்ணும். அதனால நம்ம அவரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம தேவ ராஜ்யத்துக்கு நம்மளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி சென்றிருக்கிறார். அப்ப நம்ம மறுமைக்காக வேண்டி சில முயற்சிகளை எடுக்கணும் இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஆண்டவரே கிறிஸ்துவை கேட்கணும். நான் எப்படி வாழணும்? கிறிஸ்துவுக்குள்ளாக ஜெயம் எப்படி எடுக்கணும்? ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு வல்லமையை நம்ம பெறும்போதுதான் எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்குது பார்த்தீங்களா? போர் ஆயுதங்களை தெரிஞ்சுக்கொள்ளணும். நம்மளுக்கு இந்த மாம்சத்தோட ரத்தத்தோட போராட்டமே கிடையாது. ஜீவனுள்ள தேவன் நம்மளுக்கு போராயுதங்களை கொடுத்திருக்கிறார். அந்த கால லோகாதிபதிகளை வெல்லணும், அவைகளை வீழ்த்தணும். அப்ப அந்த மாதிரி ஒரு போராயுதத்தை நாடி நிற்போமா? இல்லை ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணும், வீட்டு விஷயங்கள் சரி பண்ணணும், இப்போ இது சாப்பிடணும், அது போகணும் வரணும், உடம்பு அதெல்லாம் என்ன சொல்றார் ஆண்டவர்? இதெல்லாம் தேவையானது என்ற தேவன் அறிந்திருக்கிறார். பரமபிதாக்கு எல்லாமே நம்மளுக்கு என்னது தேவைன்றது அவர் அறிஞ்சிருக்கிறான்னு வேதம் சொல்லுது இல்லையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடணும். அந்த நீதி என்ன தெரியுமா? கிறிஸ்துவினுடைய ஜெயத்தை கொண்டாடணும். அதான் நீதி. அந்த ஜெயத்தை நீங்க கொண்டாடும் பொழுதே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அந்தகாரங்கள், நம்மளை எதிர்க்கிற தேவ பிள்ளைகளை எதிர்க்கிற அசுத்தங்களுக்கு நம்ம விலகி ஜெயித்து நிக்கலாம். அப்படி ஜெயித்து நிற்கும் போதே ஆசீர்வாதங்கள் ஆட்டோமேட்டிக்கா நம்ம பின்னால வந்துடும். அதனால நம்ம இம்மைக்காக கிறிஸ்துவை தேடாதவர்களா இந்த நாள்ல காணப்படணும். அப்படி இருந்தோம்னா நம்ம நாமே ஆராய்ச்சி திருத்திக் கொள்ளணும். நம்ம வேத வாக்கியங்கள் அதுதானே. அதனால தானே ஆண்டவர் சொல்றாரு, மெடிடேட் பண்ணு, வேதத்தை தியானம் பண்ணு, அனுதினமும் சொல்றாருல, காலையும் மாலையும் தியானம் பண்ணுன்னு ஏன் சொல்றாரு? நம்ம ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது அதுல இருந்து சத்தியங்கள் வெளிப்படும். அப்ப ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி தருவார். பரிசுத்த தேவ ஆவியானவர் நம்மளுக்கு கண்களை திறந்து இப்படி நட அப்படி நடன்னு சொல்லி தருவார். அப்ப நம்ம கிறிஸ்துவை எதற்காக நம்பிக்கொண்டு இருக்கிறோம்? இந்த உலகத்துக்காகவா? அப்ப ரொம்ப பரிதபிக்கப்பட்டவர்கள் நம்ம தான். ஒரு போதகர் சொல்லுகிறார், ஒரு விளையாட்டா ஒரு காரியம் தான் அது, ஆனா அதுல ஆழ்ந்த அர்த்தம் இருக்குது பாருங்களேன். அபிஷேகம் பண்ணப்பட்ட நம்ம பரிசுத்த ஆவியானவர் பின்னால பணமும் பொருளும் நாய் மாதிரி வருமா? எவ்வளவு உண்மை இல்ல அது. ஆனா நம்ம என்ன செய்வோம்? மாற ஆப்போசிட்டா தான் இருப்போம் எப்போதுமே. அதனால நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவரை நம்மளுக்குள்ளாக கொண்டு இருந்தோம்னா அவர் நம்மளுக்கு கிறிஸ்துவினுடைய ஜெயத்தை சொல்லி தருவார். அப்ப நம்ம கிறிஸ்துவ நம்ம விசுவாசிக்கிறவர்களா இருக்கோம். நம்ம எல்லாம் இப்ப கேட்டா எல்லாரும் சொல்லுவோம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன் இல்லையா, கிறிஸ்துவ நான் நம்பி இருக்கிறேன், எனக்கு நித்திய ராஜ்யம் உண்டு, இப்படிதான் சொல்லுவோம். ஆனா அதனுடைய ஆழ்ந்த கருத்தை யோசித்து பாருங்க. எதற்காக நம்பி இருக்கிறோம்? ஒவ்வொரு நாளைக்குரியதுக்காக, இன்ன தேவைகளுக்காக. அப்படி நம்பி இருந்தோம்னா நம்ம எல்லா மனுஷரை காட்டிலும் எப்படி இருப்போம்? பரிதபிக்க கூடியவர்களா இருப்போம். அதனால எல்லா மனுஷன் சொல்லும்போது பாவிகள், அவிசுவாசிகள், புறமதஸ்தார், கிறிஸ்துவை அறியாதவங்க. ஆனா நம்ம என்ன நினைச்சுப்போம்? ஐயோ நம்மளாம் கிறிஸ்துவை அறிஞ்சிட்டோம், நித்திய ராஜ்யத்தை குறித்த ஆழங்களை அறிஞ்சிட்டோம், சத்தியத்தை அறிஞ்சிட்டோம், சத்திய பாதையை அறிஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா வசனங்கள் என்ன பேசுகிறது பார்த்தீங்களா? அதனால நம்ம இந்த நாள்ல என்ன செய்யணும்னா, கிறிஸ்துவை இந்த உலகத்துக்காக மட்டும் நம்ப கூடாது, மறுமைக்காக நம்ம அவர் தன்னையே பலியா கொடுத்து ஜீவனுள்ள தேவன் மறுமைக்கு நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறாரே. அப்படி இருக்கும்போது அதை மறந்துட்டு இப்படியே வாழ்ந்துட்டு அப்படி அடுத்த நாள் வருமானு நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்மளுடைய ஜீவன், ஆத்துமா
எவ்வளோ விலையேறப்பட்டது. அது நித்தியத்தில் ஆண்டவரோடு இருக்கணும் இல்லையா? அதனால இந்த நாளில் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக மறுமைக்குரிய எல்லா காரியங்களின் மீதும் விசுவாசம் வைத்து ஜெயம் எடுப்போம்னு சொல்றேன். ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாம நம்மளோட கூட இருக்குது. நிச்சயமா நம்ம ஜெயம் எடுப்போம். இந்த உலக பிரகாரமான எல்லா ஐஸ்வர்யங்களும் தேவன் தருவார். பயந்துக்காதீங்க. நம்ம இப்ப இதற்காக கர்த்தர் நம்மளா அப்ப இது வராதோ, நிச்சயமா வரும். அவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்பட்டுரும். அவ்வளவுதான். நம்ம கூட தான் கொடுக்கப்படுறோம். நித்தியமா நம்ம கூட இருக்கிறதுக்காக தானே நம்ம நாடி தேடும். அது கிறிஸ்துவானவர். அவரை நாடுவோம், தேடுவோம், அவரிலே விசுவாசம் உள்ளவர்களாய் ஜீவோம். ஏசு கிறிஸ்து தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரையும், உங்கள் குடும்பத்தார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.